வெட்பா ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம கஸ்டமர் நெறைய பேத்துக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ அது இப்ப கிளாரிஃபை பண்ணிரலாம். வெட்பா ப்ராடக்ட் அதாவது ஆயில், ஷாம்பு, சோப் அண்ட் மாய்ஸ்சரைசர் இது என்ன ப்ராப்ளம்க்காக யூஸ் பண்றது? வெட்பா ப்ராடக்ட்ஸ் வந்து காமன் ஃபார் ஆல் லைக் dandruff, ஃபங்கல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ரிங்வார்ம், சொரியாசிஸ் இந்த மாதிரி ஸ்கேல்ப்ல இருந்தாலும் சரி பாடியில இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த வெட்பா ப்ராடக்ட்ஸ் தான். பட் அவங்க ப்ராப்ளம்ஸ்க்கு தகுந்தாப்புல யூசேஜ் ப்ரொசீஜர் மட்டும்தான் மாறுபடும். இதை என்ன ஏஜ் குரூப்ஸ் பீப்புளெலாம் யூஸ் பண்ணலாம்? ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? அதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஃப்ரம் 5 months பேபியிலேருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு 5 months பேபிக்கு கொடுத்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம். 2.5 years ஓல்ட் பேபிக்கு கொடுத்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் 60 years 70 years ஓல்ட் பீப்புளுக்கு கொடுத்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக கஸ்டமர் கேட்குறது ப்ரெக்னென்ட் இவன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ப்ரெக்னன்சிக்கு இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது. ஒரு 100 ml செட்டில் எனக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுமா? அது உங்களோட ப்ராப்ளமை பொறுத்து. ரொம்ப மைல்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 100 ml செட்லேயே க்யூர் ஆகிடும். இல்லை கொஞ்சம் சிவியராக இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம்க்கு தகுந்தாப்புல இட் வில் டேக் டைம். பட் ஒரு 100 ml காலியாகும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹோப்பு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம கண்டினியூ பண்ணோம்னா கிளியர் ஆகிடுங்கிற ஹோப் கொடுக்கும். வெட்பா ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டேன். இப்போ நான் அந்த ப்ராடக்ட்டையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். எகைன் அந்த ப்ராப்ளம் எனக்கு வருமா? இப்போ ஃபங்கல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ரிங்வார்ம், சொரியாசிஸ் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பெர்மனெண்ட்டாக கியூர் பண்ணிடலாம். இன்டர்னலாகவும் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம், எக்ஸ்டர்னலாகவும் சஜஸ்ட் பண்ணுறோம். அதை கரெக்டாக யூஸ் பண்ணும்போது அதுக்கு பெர்மனெண்ட் கியூர் கிடைச்சிரும். பட் டேண்ட்ரஃப்ங்கிறது நமக்கு வந்து டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டியில் வருது. லைக் பொல்யூஷன், டஸ்ட் அண்ட் டர்ட்ஸ், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், தண்ணி பிரச்சனை, பாடி டெம்பரேச்சர் அப்நார்மலாக ரைஸ் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால நமக்கு வந்து டேண்ட்ரஃப் வரும். அதை வந்து நம்ம ஒன்ஸ் கரெக்டான ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ஸ்கேல்புக்கு ஒத்து வருதோ அந்த ப்ராடக்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணி ஃப்ரீக்வெண்ட் ஹேர் வாஷஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேண்ட்ரஃபை வரவிடாமல் தடுத்துக்கலாம். இல்லைனா அழுக்கு சேர்ந்தாலோ இல்லை ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் நடந்தாலோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது டேண்ட்ரஃப் திருப்பி வரதா செய்யும். வெட்பா ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுமா? கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த டேண்ட்ரஃப் இஷ்யூஸ்னால இல்லை இந்த ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனால ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக வந்து வெட்பா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது அந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக இந்த பிரச்சனையை தான் ஸ்கேல்ப் இஷ்யூஸை தான் வந்து கிளியர் பண்ண பார்க்கும். செகண்டரியாக அதாவது லாங் டேர்மில் யூஸ் பண்ண தான் நமக்கு இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல், ஹேர் ரீக்ரோத் இது எல்லாமே நடக்கும். வெட்பா ஆயில் அண்ட் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் கோகோனட் ஆயிலோ இல்லை வேறு ஏதோ ஷாம்புவோ நான் வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக நோ. உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வெட்பா ஆயில் இஸ் அட்வைசபிள் ஒன்லி வித் ஃபைலோனோடிஃப்ளோரா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. நீங்கள் வந்து இதுக்கு இடையில வந்து நார்மல் கோகோனட் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெயோ இது வந்து எதுவும் அப்ளை பண்ணக்கூடாது. வேறு ஷாம்புவும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னோட ஹஸ்பண்டோட ஹெட்டே தான். நான் ஆல்ரெடி அதை வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால தான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறோம். அப்போது ஆல் டைப் ஆஃப் டேண்ட்ரஃப், ஃபங்கல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ரிங்வார்ம், சொரியாசிஸ் இது எவ்வளோ சிவியராக நம்ம ஸ்கின் அண்ட் ஸ்கேல்ப்ல இருந்தாலும் வெட்பா ப்ராடக்ட் தான் ஒரே சொல்யூஷன் சொல்றீங்களா? ஆமாங்க, அதுதான். இப்போ ஸ்கேல்ப்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெட்பா புங்க ஆயில் பிளஸ் ஃபைலோனோடிஃப்ளோரா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. இதே ஸ்கின்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெட்பா ஆயில், வெட்பா மாய்ஸ்சரைசர், உங்க ப்ராப்ளம்க்கு தகுந்தாப்புல சோப்ஸ் வந்து வேறுபடும். இப்போ ஒவ்வொருத்தர் ப்ராப்ளம்ஸ்க்கு தகுந்தாப்புல இந்த ப்ராடக்ட்ஸோட யூசேஜ் ப்ரொசீஜர்ஸ் மட்டும்தான் மாறுபடுமே தவிர்த்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கு தகுந்தாப்புலையும் வந்து வேறுபடாது. இது மட்டும்தான் காமன் ப்ராடக்ட்ஸ். இன்டர்னலா நம்ம வந்து அவங்க ப்ராப்ளம் எவ்வளவு வருஷம் இருக்குங்கிறத பொறுத்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். நம்ம வெட்பா மாய்ஸ்சரைசரை ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணலாமா? தாராளமாக அப்ளை பண்ணலாம். நம்ம வெட்பா ஆயிலே தான் வந்து மாய்ஸ்சரைசர் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். எல்லாராலையும் வெளியில் போகும்போதும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு போக முடியாது. அதனால நம்ம வந்து அதே ஆயிலை பட்டர் மிக்ஸ் பண்ணி மாய்ஸ்சரைசர் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். குயிக்காக அப்சர்வ் பண்ணிக்கும். பிசுன்னு ஆயில் மாதிரி இருக்காது. நீங்கள் வெளியில் போகும்போது அப்ளை பண்ணிட்டு போகிறதுக்கு பாடிலேயே ஆகட்டும் ஸ்கேல்ப்லேயே ஆகட்டும் அப்ளை பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நீங்கள் ஸ்கேல்ப் டு டோ வரைக்கும் நம்ம வெட்பா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைலோனோடிஃப்ளோரா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு எனக்கு கம்ப்ளீட்டாக செட் ஆயிடுச்சு. இதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம வெட்பா புங்க ஆயில் ஆகட்டும், ஃபைலோனோடிஃப்ளோரா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ஆகட்டும், இது ஒரு டெய்லி கேர் ஆயில் அண்ட் ஷாம்பு மாதிரி தான். உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லைனாலும் யார் வேணாலும் எவ்வளோ லாங் டேர்மில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட எந்த ஆயிலும் சரி ஷாம்புவும் சரி ஹேரை வந்து ட்ரை பண்ணாது. இப்போ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புன்னு போட்டிருக்கிறதுனால இது வந்து ட்ரைனஸை கிரியேட் பண்ணுவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மகிட்ட ஆல்ரெடி ஆனியன் ஃபெனுக்ரிக் டேண்ட்ரஃப் ஷாம்பு இருக்கிறதுனால இதை வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, ஃபைலோனோடிஃப்ளோரா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அதை விட கொஞ்சம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுங்கிறதுனால நம்ம அதை ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புன்னு நேம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பயந்துக்காம ஒரு டெய்லி கேர் ஷாம்புவாக நீங்கள் ப்ராப்ளம் இல்லைனாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலும் அதே மாதிரி தான், மாய்ஸ்சரைசரும் அதே மாதிரி தான்.